ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹலோ பிரியா. இப்போ நம்ம வந்து பீச்சில் செய்கிற மாதிரி மொறுன்னு வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து 1 கப் கடலை மாவை ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் கடலை மாவில் இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கலர் பவுடர், கொஞ்சமாக ஆப்ப சோடா மாவு, ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக போடுங்க. அப்புறம் தேவையான அளவு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலக்கிக்கலாம். கட்டி விழாமல் நல்லா வந்து நம்ம தண்ணி விட்டு கலக்கிக்கலாம். ரொம்ப தண்ணியாக ஆகிடக்கூடாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்குங்க. இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் தான் எண்ணெய் குடிக்காமல் நல்லா கிறிஸ்பியாக வரும். இதில் நான் அரிசி மாவெல்லாம் கலக்கலைங்க, வெறும் கடலை மாவு தான், அதுவும் கடையில் வாங்கின கடலை மாவு தான். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கணும். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா நிறைய எண்ணெய் குடிக்கும். கொஞ்சம் கெட்டியாக இட்லி மாவு பதத்துக்கு பொறுமையாக இப்படி கலக்கிக்கலாம். கலர் நிறையா வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கூட கொஞ்சம் கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கலர் கம்மியாக வேணும், போதும் இது போதும்னு நினைக்கிறவங்க இந்த இது இருந்தால் போதும், இந்த கலர் இருந்தால் போதும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் அதோட டெக்ஸ்சர். இது பாருங்க, தண்ணியாக இருக்கக்கூடாது, லம்ஸ் இருக்கக்கூடாது, நல்லா கலந்துட்டு இட்லி மாவு பதத்துக்கு இப்படி இங்கே எடுத்திங்கன்னா அப்படி ரிப்பன் மாதிரி விழணும். இப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் குடிக்காது. ஸோ இதுதான் கன்சிஸ்டன்சி. ஸோ இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு நம்ம வந்து வாழைக்காய் சீவிக்கலாம். இப்போ நம்ம வந்து வாழைக்காய் சீவிக்கலாம். எனக்கு வந்து ரொம்ப பெரிய வாழைக்காய் இருந்ததுன்னா நான் 2ஆக கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி சீவி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு போதும். இந்த இதை வந்து நம்ம ஸ்க்ராப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி சீவி வச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு உருளைக்கிழங்கு கூட கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு நம்ம பஜ்ஜி போடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ரொம்ப சூடு பண்ணிடாதீங்க, போட்டதும் கருகிடும். ஸோ இப்போ வந்து இதில் நான் வந்து வாழைக்காய் டிப் பண்ணி போட போகிறேன். அந்த பதத்துக்கு இருக்கட்டும், இல்லைன்னா போட்டதும் அப்படியே சல்லுன்னு கருகிடும். பொறுமையாக அதுவே எழுந்து மேலே வரும், உஸ்ஸுன்னு வரும். தெரியுதுங்களா? உங்களுக்கு உப்பி வரும் அப்படி அழகா. இப்போ எண்ணெயே குடிக்காது, நீங்கள் அந்த மாவினுடைய கன்சிஸ்டன்சி தான். இப்போ பொறுமையாக அப்படி நம்ம திருப்பி விடலாம். தெரியுதுங்களா? புஷ்ஷுன்னு வரல. தண்ணி ஆக்கிட்டிங்கன்னா நிறைய எண்ணெய் குடிக்கும். ஸோ இது மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் அழகாக நீங்கள் கலக்கிட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்காமல் சூப்பராக வந்துடுச்சு. ரொம்ப ஹீட் பண்ணிட்டீங்கன்னா போடும்போதே அப்படி புஷ்ஷுன்னு கறிக்கணும், உள்ள வாழைக்காய் வேகவே வேகாது. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு அழகாக ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. எண்ணெய் குடிக்காமல் உங்களுக்கு பார்க்கும்போதே க்ளீனாக தெரியும் வீடியோவில். இது பாருங்கள், ட்ரையாக அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பீச்சில் இருக்கிற மாதிரி. இப்போ
அடுத்த இதை நான் போட்டு காட்டுறேன். இதுக்கு வேணால் நீங்கள் உருளைக்கிழங்கும் சீவி வந்து போட்டுக்கலாம். பசங்களுக்கு உருளைக்கிழங்கு பஜ்ஜி பிடிக்கும்னா உருளைக்கிழங்கு பஜ்ஜி போட்டுக்கலாம். வெங்காய பஜ்ஜியும் போடலாம். இது பாருங்கள், உங்களுக்கு மாவில் டிப் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். இருக்குங்களா? இதை வந்து நல்லா அப்படி டிப் பண்ணி, ரொம்ப இருக்கக்கூடாது மாவு, அதுக்குன்னு ரொம்ப வழிச்சிடவும் கூடாது. அவ்வளோதான். அந்த இதை வந்து அப்படியே இதை போட்டு ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து திருப்பி விட்டுட்டு அடுத்த கோர்ஸ் வந்து வேக வச்சுக்கலாம். வாழைக்காய் பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி எல்லாத்துக்குமே இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வந்து உருளைக்கிழங்கு போட்டு காட்டுறேன். உருளைக்கிழங்கு, வெங்காயம் எதுனாலும் நல்லா இருக்குங்க. மாவுக்கு எண்ணெயே குடிக்காது. நான் உங்களுக்கு அது இப்போ காட்டுறேன், பிச்சு காட்டுறேன். நான் போட்ட வாழைக்காய் பிச்சு நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன். பசங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு தான் ரொம்ப பிடிக்கும். வெங்காயமும் போடலாம், கத்திரிக்காய் போடலாம், கோபி மஞ்சூரியன் போடலாம் இந்த மாவில். அதில் ஒரு வாழைக்காய் மிச்சம் இருந்ததுனால போட்டேங்க. உருளைக்கிழங்கு பஜ்ஜி அவ்வளோதாங்க. சுட சுட பஜ்ஜி தயார்.